வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட யூனிட் 6 டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு டாபிக் ஓகேவா. சிலபஸில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, பண்பாடு இலக்கியம், அந்த டாப்பிக்கில் இருந்து பார்க்குறோம். ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்கில் 3 லெசன் முடிச்சிட்டோம். இது 12th ஸ்டாண்டர்டில் உள்ள 5th லெசன் வந்து பேரரசுகளின் கொடை, இந்திய பண்பாடு மற்றும் பேரரசுகளின் கொடை அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒவ்வொரு பேரரசுகளும் அதோட பண்பாடு என்ன, அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்தோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 2 வீடியோ கொடுத்துருக்கோம். இதில் வந்து கண்டினியூஷன் வந்து இது 3வது வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி யூனிட் 6ங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள், சாளுக்கியர்களோட பண்பாடு பார்க்க போகிறோம் அவங்களுடைய காலத்தில். ஸோ சாளுக்கிய வம்சத்தினாலே நமக்கு ஞாபகம் வர்றது புலிகேசி தான். ஸோ 1ஆம் புலிகேசி 2ஆம் புலிகேசி தான் இவங்க வம்சத்தோட சிறந்த மன்னர்களாக இருந்திருக்காங்க. அண்ட் முக்கிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பில்ஹனர் எழுதிய விக்ரமாங்க சரிதம் அப்படிங்கிற நூல் வந்து சீன பயணி யுவாங் சுவாங்கோட சியூக்கி என அழைக்கப்படக்கூடிய பயண குறிப்புகள் இது எல்லாம், அப்புறம் ஐகோல் கல்வெட்டு, இது எல்லாமே வந்து சாளுக்கிய வம்சத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான முக்கிய சான்றுகளாக இருக்குது. ஸோ 3 பில்ஹனர் எழுதிய விக்ரமாங்க சரிதம், இன்னொன்று வந்து சீன பயணியான யுவாங் சுவாங் எழுதிய சியூக்கிங்கிற பயண குறிப்பு, ஐகோல கல்வெட்டு. ஸோ இது 3 தான் வந்து சாளுக்கியர்களோட சான்றுகளாக இருக்கு. சாளுக்கியர்களோட ஆட்சி முறை பார்க்க போறோம். ஸோ இவங்க ஆட்சியில பார்த்தீங்கன்னா அரசர்களுக்கு என்னென்ன பேர்கள்லாம் சொன்னாங்கன்னா மகாராஜன், சத்யாசிராயன், ஸ்ரீபிருத்தி வல்லவன், அப்புறம் பரமேஸ்வரன், இந்த மாதிரியான பட்ட பெயர்கள் வந்து மன்னர்களுக்கு சுட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்களோட ஆட்சி சிறப்பாக ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத கிரகத கல்லி அப்படிங்கிற ஒரு செப்பு பட்டயம் வந்து நமக்கு சொல்லுது. ஓகேவா. ஸோ அப்போ சாளுக்கியர்களோட ஆட்சி பற்றின செப்பு பட்டயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகத கல்லி அப்படிங்கிறது. அப்புறம் சாளுக்கிய இளவரசிகள் இருக்காங்க இல்லையா, இவங்க மாநில ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் பெண்களை வந்து நியமிச்சது கிடையாது. பட் சாளுக்கியர்களோட இளவரசிகளை வந்து மாநில ஆளுநர்களாக நியமிச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லலாம். அடுத்து அமாத்தியா அப்படிங்கிற வருவாய்த்துறை அமைச்சர் இருந்திருக்காரு. அப்புறம் சமஹர்தா என்ற கருவூல அமைச்சர், அவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க. இதை பத்தின செய்திகள்லாம் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐகோல் கல்வெட்டுல இருக்கு. ஸோ இதுதான் அந்த ஐகோல் கல்வெட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா விஷயபதி, சமந்தா, கிராமபோகி, மபத்ரா, இந்த அதிகாரிகள் எல்லாமே அரசருக்கும் ஆளுநருக்குமான நிர்வாகத்துல உதவி செஞ்சவங்களா இருந்திருக்காங்க. சமந்தா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இவங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நிலப்பிரபுகளாக இருந்தவங்க தான் சமந்தா என்று அழைக்கப்பட்டிருக்காங்க. கிராமபோகி அப்படிங்கிறவங்க கிராம நிர்வாகத்தை கண்காணிக்கக்கூடியவங்க. அப்புறம் வந்து கர்ணா அப்படிங்கிற கணக்கர் இருந்திருக்காங்க. விஷயா அப்படிங்கிறவங்க வந்து மாவட்டத்தோட தலைவர். விஷயபதி அப்படிங்கிற விஷயா எனப்படுவது மாவட்டம். ஸோ அந்த மாவட்டத்தோட தலைவர் பேர் வந்து விஷயபதி. அதே மாதிரி மகாஜனம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராம குழுக்கள் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து சாளுக்கியர்களோட ஆட்சி முறையாக இருந்திருக்கு. சமூக நிலை பொறுத்த அளவுக்கு இவங்களும் வர்ணாசிரம முறைப்படி தான் வந்து இவங்களுடைய சமூகமும் இருந்திருக்கு. பொருளாதார நிலையில வேளாண்மை தான் முக்கிய தொழிலா இருந்திருக்கு. அதே மாதிரி காவிரி நர்மதை நிலங்கள், நதிகள்னால நிலங்களோட உற்பத்தி வந்து வளம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் மெயின். அடுத்து சமயம் பொறுத்த அளவுக்கு இந்து, சமணம், பௌத்தம், இது சமயத்தை தான் மக்கள் பின்பற்றி. 2ஆம் புலிகேசியோட ஆட்சி காலத்துல வந்து இந்து, சமண, பௌத்த சமயங்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவருடைய அவையில இருந்த ரவிகீர்த்தி அப்படிங்கிற அறிஞர் தான் வந்து சமண சமயத்தை பின்பற்றி இருக்காரு. ஓகேவா. ஸோ இது ரவிகீர்த்தி யாருடைய அவையில் இருந்திருக்காரு அப்படின்னு கூட நமக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். ஸோ ரவிகீர்த்தி இருந்தது வந்து 2ஆம் புலிகேசியோட அவையில. அடுத்து ஐகோல் கல்வெட்டை பொறிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவிகீர்த்தி தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரவிகீர்த்தி வந்து 2ஆம் புலிகேசியின் அவையில் இருந்தார். இவர் தான் ஐகோல் கல்வெட்டையும் பொறித்திருக்காரு. அதே மாதிரி சீன பயணியான யுவாங் சுவாங் வந்து யாருடைய ஆட்சி காலத்தில் வந்தாங்கன்னா 2ஆம் புலிகேசியோட ஆட்சி காலத்தில் தான் வந்திருப்பாரு. ஓகேவா. ஸோ இது ரொம்ப முக்கியம். இது எக்ஸாமில் கூட கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சீன பயணி யாருடைய ஆட்சி காலத்தில் வந்து சீன பயணியான யுவாங் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தில் வந்தார் அப்படிங்கிற மாதிரி 2ஆம் புலிகேசி. அப்போ 2ஆம் புலிகேசினா ரவிகீர்த்தி ஞாபகம் வரணும், ரவிகீர்த்தினா ஐகோல் கல்வெட்டு ஞாபகம் வரணும். அப்புறம் சீன பயணி யுவாங் சுவாங்கன்னா 2ஆம் புலிகேசியை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இவங்களுடைய கலைகளை பார்க்க போறோம். கட்டடக்கலையை பொறுத்தளவுக்கு
வேசர கலைபாணியை இவங்க பின்பற்றிருக்காங்க கோயிலை கட்டுவதற்கு. ஓகேவா? ஸோ அப்போ சாளுக்கியர்களோட கோயில் கட்டுவதற்கான கலைபாணி எதுன்னு கேட்டாங்கன்னா வேசர கலைபாணி. இவங்க எங்கெங்க இடத்துல எல்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐகோல், பாதாமி, பட்டாட்டக்கல் இந்த இடத்துல எல்லாம் கட்டியிருக்காங்க. அப்புறம் அஜந்தா, எல்லோரா, நாசிக் இந்த இடத்துல குடைவரை கோயில்கள் எல்லாமே கட்டியிருக்காங்க சாளுக்கியர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த குடைவரை கோயில்களை பார்த்தீங்கன்னா குடைவரை கோயில்கள் வந்து அஜந்தா, எல்லோரா, நாசிக்ல இருந்துச்சு. குகை கோயில் வந்து பாதாமில உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே சாளுக்கியர்களோட முக்கிய கோயில்கள்னு சொல்லலாம். ஐகோல் நகர்ல மட்டுமே 70 கோயில்களை வந்து கட்டியிருக்காங்களாம் ஐகோல்ல மட்டுமே. அதனால இந்த ஐகோலை என்ன சொல்றாங்க? கோயில் நகரம் என்று அழைக்கிறாங்க. ஸோ சாளுக்கியர்கள் காலத்துல கோயில் நகரம் என்று அழைக்கப்பட்டது எதுன்னு கேட்டாங்கன்னா ஐகோல். அது மட்டும் இல்லாம இங்க வந்து நிறைய கோயில்கள் கட்டியிருக்காங்க. அதாவது சமதள கூரையுடன் நிறைய தூண்களை கொண்டு கட்டப்பட்டுள்ள லட்கான் கோயில் ஒரு பௌத்த சைத்தியத்தை போல, அதாவது சைத்தியம் பௌத்தியர்களோட தியான கூடமா, ஒரு தியான கூடம் மாதிரி அமைக்கப்பட்ட துர்க்கையம்மன் கோயில். அடுத்து கூச்சி மல்லிக்குடி கோயிலும் புகழ்பெற்றது. ஸோ அப்போ இவங்களுடைய காலத்தில் முக்கியமான கோயில்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா லட்கான் கோயில், அப்புறம் துர்க்கையம்மன் கோயில், கூச்சி மல்லிக்குடி கோயில். அதே மாதிரி ஐகோலுக்கு பக்கத்துல மெகுடி அப்படிங்கிற இடத்துல சமண கோயிலையும் கட்டியிருக்காங்க. பாதாமில வந்து குகை கோயில்கள் கட்டியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஐகோல் நகரம் மாதிரி பாதாமிலையும் நிறைய கோயில்களை கட்டியிருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா முக்தீஸ்வரர் கோயில், மேலக்குடி சிவன் கோயில் இது எல்லாமே புகழ்பெற்றது. ஸோ இதுதான் பட்டாட்டக்கல்லோட அந்த கோயில். அடுத்து சாளுக்கியர் காலத்துல பட்டாட்டக்கல்ங்கிற இடத்துல 10 கோயில் கட்டியிருக்காங்களாம். இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த இடம் தான். ஸோ இது வந்து சாளுக்கியர் காலத்துல கட்டப்பட்டது பட்டாட்டக்கல் அப்படிங்கிற இடம். இங்க வந்து 6 கோயில்கள் திராவிட கலைபாணியிலும் 4 கோயில்கள் வட இந்திய கலைபாணியிலும் கட்டப்பட்டிருக்கு. அதாவது இந்த பட்டாட்டக்கல்ல மொத்தம் 10 கோயில் கட்டியிருக்காங்க. அதுல 6 வந்து நம்மளுடைய திராவிட கலைபாணியில இருந்திருக்கு, 4 வந்து வட இந்திய கலைபாணியில இருந்திருக்கு. அதே மாதிரி இந்திய கலைபாணியில் கட்டப்பட்ட பாபர்நாதர் கோயில் வந்து கலை நுணுக்கத்தோட அமைக்கப்பட்டிருக்கு. பாபர்நாதர் கோயில் திராவிட கலைபாணியில் அமைந்த சங்கமேஸ்வரர் கோயிலும் விருபாஷகர் கோயிலும் சிறப்பு பெற்றவை. அங்க பார்த்தோம் இல்லையா, அந்த 6 வந்து திராவிட கலைபாணியில அமைஞ்சது அப்படின்னு. அப்புறம் காஞ்சிபுரத்திலிருந்து சிற்பிகளை கூட்டிட்டு வந்து இந்த கோயிலை, இந்த விருபாஷகர் கோயிலை கட்டியிருக்காங்க. அதனால இந்த விருபாஷகர் கோயில் வந்து கைலாசநாதர் கோயில் மாதிரியே இருக்கு, கட்டப்பட்டிருக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சிற்பிகளை கூட்டிட்டு வந்துதான் கட்டியிருக்கிறதுனால கைலாசநாதர் கோயில் போன்றே இந்த கோயிலும் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கட்டடக்கலை வல்லுநர்களுக்கு என்ன பெயர்? பட்டாட்டக்கல் நகரில் கோயில்களை அமைத்த கட்டடக்கலை வல்லுநர்களுக்கு என்ன பட்டம் வழங்கப்பட்டதுன்னா திருப்புவன சாரியா, அதாவது மூவுலகையும் உருவாக்கியவன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட கேட்கலாம் எக்ஸாம்ல. திருப்புவனச்சாரியா அப்படிங்கிற பட்டம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருபாஷகர் கோயிலோட அடித்தள கட்டுமானத்தின்படி கட்டப்பட்ட பாபநாதர் கோயில்ல ராமாயணத்துல முக்கிய காட்சிகளை சிற்பங்களா செதுக்கியிருக்காங்க இந்த பாபநாதர் கோயில்ல. அதே மாதிரி ரேவதி ஓவஜா என்பவர் இக்கோயிலின் கருவறையை வடிவமைத்தார் என்று இங்குள்ள கன்னட கல்வெட்டு குறிப்பிடுகிறது. ரேவதி ஓவஜா தான் இந்த விருபாஷகர் கோயிலோட கருவறையை அமைச்சிருக்காங்க. அடுத்து ஓவியக்கலை. ஸோ ஓவியக்கலை பற்றி ஜென்ரலாக தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா முடிஞ்சு இவங்களுடைய பண்பாட்டு கொடைகள்னு சொல்லி கன்சால்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயினாக என்னது, இவருடைய இரண்டாம் புலிகேசியோட அவைக்கலப்பு புலவர் வந்து ரவிக்கிச்சி இவர் தான் ஐகோல் கல்வெட்டை பொறிச்சாரு. ஐகோல்ல மட்டுமே 70க்கும் மேற்பட்ட கோயில்களை கட்டியிருக்காங்க. அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயிலை போன்று கட்டப்பட்டது வந்து விருபாஷகர் கோயில். முடிஞ்சு இதோட வந்து சாளுக்கியர்களோட கால பண்பாடுங்கிறது முடிஞ்சு. அடுத்து வர்றவங்க வந்து ராஷ்டிரகூடர்கள். இவங்க வந்து கிபி 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்தியாவை ஆட்சி செஞ்சுருக்காங்க. 7ஆம் நூற்றாண்டில் கிடைத்த நிலக்கொடை குறித்த செப்பு பட்டயம் தான் இவங்களோட ஆட்சியை பற்றி நமக்கு தெளிவாக சொல்லுது. ஓகேவா? அடுத்து இவங்களுடைய ஆட்சி முறையில் வந்து பேரரசுகளை என்னென்னவா பிரிச்சிருக்காங்கன்னா ராஷ்டிரம், விஷயம், புத்திகள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க.
அப்புறம் இந்த ராஷ்டிரத்தோட தலைவர் தான் ராஷ்டிரபதி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காரு. இவங்களுடைய சமயத்தை பொறுத்தளவுக்கு சைனமும் வைணவமும் தான் அதிகமாக பின்பற்றப்பட்டிருக்கு. முத்திரைகள்ல கூட சிவன் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியும் கருடனோட உருவமும் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து துலாபாரம், இரண்ய கற்பம் போன்ற இந்து சமய விழாக்கள் எல்லாமே கொண்டாடி இருக்காங்க. ஸோ கேட்கலாம், ராஷ்டிரகூடர்களுடைய விழாக்கள் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா துலாபாரம், இரண்ய கற்பம் அப்படிங்கிற விழாக்கள். பொருளாதார நிலை பொறுத்த அளவுக்கு அவங்க வரி வசூல் செஞ்சிருக்காங்க விளைநிலத்திற்கு. அதாவது 4/1 பங்கை அவங்க விளைச்சல்ல இருந்து வரக்கூடிய பங்கை வரியா கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வரிக்கு பேரு, விளைநிலத்திற்கு வசூலிக்கப்பட்ட வரிக்கு பேரு உத்திரங்கம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இலக்கியங்களை பொறுத்தளவுக்கு சமணசேனர் எழுதியது ஆதி புராணம். மகாவீரர் ஆச்சாரியார் எழுதினது கணித சார சம்ஹிரகம் அப்படிங்கிற நூல். கத்தியானர் எழுதியது அமோக விருத்தி அப்படிங்கிற நூல். அதே மாதிரி ராஷ்டிரகூட அரசனான அமோக வர்ஷன் இவரை கவிராஜ மார்க்கம் அப்படிங்கிற நூலை இவர் எழுதியிருக்காரு. கன்னட நூல் அது, கவிராஜ மார்க்கம். இது கூட எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கவிராஜ மார்க்கத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமோக வர்ஷன். ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ இலக்கியங்கள். அடுத்து ஜூனசேனர் அப்படிங்கிறவர் ஒரு சமண அறிஞராக இருந்திருக்காரு. இவர் பார்சவநாதரோட வாழ்க்கை வரலாற்றையும் சமண போதனையும் தொகுத்து பார்சவ பூதையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலை எழுதியிருக்காரு ஜூனசேனர். அது மட்டும் இல்லாம ராஷ்டிரகூட மன்னரான முதலாம் அமோக வர்ஷரோட ஆசிரியரே ஜூனசேனர் தான். இந்த அமோக வர்ஷர் தான் கவிராஜ மார்க்கம்ங்கிற நூலை எழுதியிருக்காரு. ஸோ இவருடைய ஆசிரியரா ஜூனசேனர் இருந்திருக்காரு. அவர் எழுதின நூல் பார்சவ பூதையா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா நூல்கள் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இவர்கள் என்ன மொழியை ஆதரிச்சிருக்காங்கன்னா வடமொழியை தான் ஆதரிச்சிருக்காங்க. நளிசம்பு என்ற நூலை திருவிக்கிரமன் அவர்கள் எழுதியிருக்காரு. நளிசம்பு விக்ரமன், திருவிக்கிரமன். அடுத்து ஹாலாயூதா அப்படிங்கிறவர் கவிரகசியம் என்ற நூலை எழுதியிருக்காரு. ஹாதாயூதா கவிரகசியம். அடுத்து பம்பா என்பவர் கன்னட மொழி கலைஞர்கள்ல தலை சிறந்தவராய் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பொன்னாங்கிற மற்றொரு கவிஞர் சாந்தி புராணம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. சாந்தி புராணம், பொன்னா சாந்தி. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ராஷ்டிரகூடர்கள் காலத்துல இயக்கப்பட்ட இலக்கியங்கள். அடுத்து இவர்களுடைய கலைப்பாணியை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லோராவில் கைலாசநாதர் கோயிலை கட்டியிருக்காங்க. இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோயில் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரால. இது முதலாம் கிருஷ்ணர் காலத்துல பாறையை கொடைஞ்சு உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த கோயில் இருக்கு இல்லையா, இது பாறையை கொடைஞ்சு உருவாக்கப்பட்டது. அண்ட் இதை தக்கான பாறை படிவு என்று அறியப்படக்கூடிய மகாராஷ்டிராவின் எரிமலை பாறை உருவாக்கங்கள் கொண்டு உருவாக்கப்பட்டதான். தக்கான பாறை படிவுகள் மூலமா இந்த கோயிலை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்திய கலை வரலாற்றில் ஈடிணையற்ற பொக்கிஷமானதாக இந்த கோயில் கருதப்படுகிறது. இதை இந்த கோயில் ஒற்றை கற்றளி குடைவரை கோயிலாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே இவ்வகை குடைவரைகளில் மிக பெரியதான ஏதன்ஸோட புகழ்மிக்க பாத்தினன் கட்டுமானத்தின் மரபையும் அதைவிட 1.5 மடங்கு உயரத்தையும் உடையதாக இருக்கு. ஏதன்ஸ்ல கட்டப்பட்ட அந்த கட்டுமானத்தை மாறி இருக்கு, அதே மாதிரி அதை விட அதிகமான உயரத்தையும் கொண்டிருக்கு. இந்த கோயிலோட வெளித்தோற்றமானது 276 அடி நீளமுடையதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்த எல்லோராவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில், தக்கான பாறை படிவு. அடுத்து எலிஃபென்டா குகை. இது மும்பை துறைமுகத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அரபிக்கடல்ல ஒரு தீவா இருக்கு. இந்த எலிஃபென்டா குகைகள்ல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய யானையோட சிற்பங்களை இருந்ததுனால இதுக்கு இந்த எலிஃபென்டா தீவுன்னு சொல்லி பெயரிட்டவங்க போர்ச்சுகீசியர்கள். ரொம்ப முக்கியம், யார் இதுக்கு எலிஃபென்டா தீவுன்னு சொல்லி பெயர் வச்சாங்கன்னா போர்ச்சுகீசியர்கள். இந்த குகைக்கு பார்த்தீங்கன்னா காராபுரி அப்படிங்கிற பழைய பெயரும் இருக்கு. ஆக்சுவலா அந்த குகையோட பேர் காராபுரி தான். இந்த போர்ச்சுகீசியர்கள் எலிஃபென்டா கேவ்னு சொல்லி மாத்தினதுனால இப்போ அது எலிஃபென்டா குகைன்னு அறியப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த குகையோட மேற்கூரைய ஒரே ஒரு தூண் தாங்கி பிடிச்சு நின்றுக்கிட்டு இருக்கான், அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட சுவர்களை சிவன், விஷ்ணு, பிரம்மா போன்ற மும்மூர்த்திகளோட சிற்பங்களுமே ஒரே கல்லுல செதுக்கப்பட்டிருக்கு. அதாவது இது எதை தெரிவிக்குது அப்படின்னா
படைத்தல், காத்தல், அழித்தல்ங்கிற குணங்களை இந்த 3 கடவுள்களும் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓவியக்கலை. ஓவியக்கலை பொறுத்த வரைக்கும் இதே எலிஃபண்டா குகை கோயிலில் தான் இந்த ஓவியக்கலையும் இருக்குது. இந்த ஓவியங்கள் எல்லாமே பௌத்த சமய ஓவியங்களாக தான் இருக்குது. அப்புறம் கைலாசநாதர், தசாவதார கோயில் இதுலேயுமே இந்த ஓவியங்கள்லாம் காணப்படுது. இங்கே சிவன், பார்வதி, முருகன், கணபதி போன்ற கடவுளோட ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. அவ்வளோதான். கடைசியில் கன்சல்டேட் பண்ணி இவங்களுடைய கொடை என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, மெயினாக எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோயில், அது மகாராஷ்டிராவில் இருக்குது. அப்புறம் மும்பைக்கு பக்கத்தில் உள்ள எலிஃபண்டா குகை இவங்களோட நினைவு சின்னமாக இருக்குது. அடுத்து ராஷ்டிரகூரர்கள் ஸ்வர்ணா திரம்மாங்கிற தங்க நாணயத்தையும் வெள்ளி நாணயத்தையும் வெளியிட்டிருக்காங்க. ஸ்வர்ணா திரம்மாங்கிறது ராஷ்டிரகூரர்களோட தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள். இதுதான் மெயினாக சொல்லியிருப்பாங்க. அடுத்து கொய்சாலர்களோட கால பண்பாடு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த கொய்சாலர்களுக்கு அப்புறமா பல்லவர், பாண்டியர் அந்த மாதிரி போயிடும். சேரர், சோழர், பாண்டியர் போயிடும். அதனால இதோட நம்ம பார்த்துருவோம். இவங்க பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் உள்ள மைசூர் பகுதியை ஆட்சி செஞ்சுருக்காங்க. கொய்சாலர்கள் எந்த இதை ஆட்சி செஞ்சுருக்காங்கன்னா மைசூர் பகுதி. அண்ட் இவர்களுடைய தலைநகரம் முதல்ல சோசவூர் அப்படிங்கிற இடத்துல இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அதை ஹலப்பேட் அப்படிங்கிற இடத்துக்கு மாற்றிருக்காங்க. இவங்கள இந்த மரபில் நிர்பகாமா அப்படிங்கிறவங்க கிபி 1026 to 47 முதல் 3ஆம் வீர பல்லவர் 1292 1343 வரையிலான மன்னனாக ஆட்சி செஞ்சுருக்காங்க. இவங்க 2 பேரும் கொய்சாலர் மரபில் வந்தவங்க. நிர்பகாமா 3ஆம் வீர பல்லாளர். அடுத்து இவங்களில் பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் வீர பல்லாளர் ஒரு கவிஞரை ஆதரிச்சிருக்காரு. அவர் பேர் ருத்ரப்பட்டா. ருத்ரப்பட்டா என்ற கவிஞர் 2ஆம் வீர பல்லாளரால் ஆதரிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து ஆட்சி பகுதிகளை பொறுத்தவரைக்கும் இவங்க மாகாணத்தை ஃபுல்லாக எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா மகாபிரதானா அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. நீதி நிர்வாகம் தண்டநாயகா என்பவரின் கீழே செயல்பட்டிருக்கு. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து கட்டடக்கலைக்கு ஆற்றிய தொண்டு. இவங்க நட்சத்திர வடிவாகவோ அல்லது பல கோணங்கள் கொண்டதாகவோ இவங்களுடைய கோயில்கள் எல்லாமே இருக்கு. இது முக்கியம். கொய்சாலர்களோட கோயில்களோட வடிவங்கள் பார்த்தீங்கன்னா நட்சத்திர வடிவம் இல்லைன்னா பல கோணங்களுடையதாக இருந்திருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேலூர் கோயில். இந்த பேலூர் கோயில் கொய்சாலர்களுடைய கோயில் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட அரசு சின்னம் பாருங்க, இதுதான் அரசு சின்னம். இந்த பேலூர் கேசவா கோயில் எந்த நோக்கிலும் சிற்பங்கள் காணப்படும். எங்க பார்த்தாலுமே சிற்பங்களால இருக்கும்னு சொல்றாங்க. மாதனிக்க சிற்பங்கள் உயிருள்ள மனுஷன மாதிரியே இருக்குமா. அதாவது மொத்தம் 42 மாதனிக்க சிற்பங்கள் இந்த பேலூர் கோயில்ல காணப்படுது. இந்த ஒவ்வொரு சிற்பத்துக்குமே கோபம், பெருமை, மகிழ்ச்சி, துக்கம், அன்பு போன்ற இந்த மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த சிற்பங்களை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த சிற்பங்கள் எல்லாமே மாக்கல் அப்படிங்கிற ஒரு வகை கல்லால உருவாக்கப்பட்டிருக்கு. பேலூர் சிற்பங்கள் எல்லாமே எவ்வகை கல்லுல உருவாக்கப்பட்டுச்சுன்னா மாக்கல். அடுத்து ஹலப்பேடு கோயில் அப்படின்னு பார்த்தோம்னா கொய்சாலர்களோட அரசர்களோட தலைநகரமா இருந்ததே ஹலப்பேடு. இது துவார சமுத்திரம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இங்கு ஒரு கோயில் இருக்கு. அதுதான் கொய்சாலேஸ்வரர் கோயில். கேதரோஜா அப்படின்னு சொல்லக்கூடியவர் கட்டியிருக்காரு. அடுத்து கேதாரீஸ்வரர் கோயில் தெய்வீக ஆபரணம் என்று அழைக்கப்படுதுன்னு சொல்றாங்க. தெய்வீக ஆபரணம் என்று அழைக்கப்படக்கூடிய கோயில் கேதாரீஸ்வரர் கோயில். அடுத்து சென்னகேசவன் கோயில். இதுவும் பேலூர்ல தான் இருக்கு. இந்த விஜய நாராயணன் கோயில், அதாவது சென்னகேசவன் கோயில் விஷ்ணுவரதன் அப்படிங்கிறவரால கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா பச்சை கருநீல மாக்கல், அந்த மாக்கல்ங்கிற ஒரு வகை கல்லால ஆச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அதுலேயே பச்சை கருநீல மாக்கல் எனப்படக்கூடிய நுண் மணற்பாறை கற்களை பயன்படுத்தி இந்த கோயிலை கட்டியிருக்காங்க, சென்னகேசவன் கோயில். அடுத்து பஸ்திஹள்ளி பார்சுவநாதர் கோயில். பார்சுவநாதருக்காக பஸ்திஹள்ளியில சமணர் கோயில் கட்டப்பட்டிருக்கு. இதுல உள்ள தூண்களை மாயாஜால தூண்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். மாயாஜால தூண்கள் அமைஞ்ச கோயில் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த பஸ்திஹள்ளி பார்சுவநாதர் கோயில். அடுத்து கேசவன் கோயில். இது சோம்நாத்பூர்ல இருக்கு.
கொய்சாளர்களோட கலைப்பாணிக்கு சான்றாக இருப்பது இந்த சோம்நாத்பூரில் இருக்கக்கூடிய கோயில். இந்த கோயில் வந்து ஸ்ரீரங்கப்பட்டணத்துலேருந்து 20 மைல் தொலைவில் இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்து திரிகுடஸ்தலம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய 3 சன்னதி கோயில்னு சொல்லி அழைக்கப்படுது. 3 சன்னதி கோயில் என்று அழைக்கப்படுவது இல்லைனா திரிகுடஸ்தலம் என அழைக்கப்படுவது வந்து கேசவன் கோயில், சோம்நாத்பூர். அடுத்து லட்சுமி நரசிம்மன் கோயில், நுகுக்கல்லி கோயில், ஈஸ்வர கோயில், இது எல்லாமே வந்து வேசரா கலைபாணியில் கட்டப்பட்டதுதான். மொழியை பொறுத்தளவுக்கு கொய்சாளர்கள் வந்து கன்னட மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இலக்கியம் இதுதான் ரொம்ப முக்கியம். யார் என்னென்ன நூல்களை இயற்றிருக்காங்க. விஷ்ணுவர்தன் ஆதரிச்ச நாகச்சந்திரா அப்படிங்கிற சமணர் வந்து ராமாயணத்தை எழுதியிருக்காரு. அடுத்து ராசாத்தியன் கணித நூற்சட்டங்களை எழுதியிருக்காரு. நேமி சந்திரன் என்ற சமணர் லீலாவதி என்னும் முதல் புதுமை கதையை எழுதியிருக்காரு. ரொம்ப முக்கியம், இது கூட எக்ஸாம்ல கேட்கலாம். லீலாவதி என்பது முதல் புதுமை கதை. இதை எழுதியவர் வந்து நேமி சந்திரன் அப்படிங்கிறவர். அடுத்து கிரிஜா கல்யாணம் எழுதிய அரிஸ்வரன். கிரிஜா கல்யாணம்ங்கிற நூலை எழுதியவர் வந்து அரிஸ்வரன். அரிச்சந்திரா காவியத்தை எழுதியவது வந்து ராகவாங்கன். ஓகேவா. அடுத்து இவங்களுடைய பண்பாட்டு கொடைகள். ஸோ இவங்க எல்லா கோயில்கள்லையுமே கர்ப்பகிருகம் இருக்கும், மண்டபம் இருக்கும், முகமண்டபம் இருக்கும். நட்சத்திர வடிவத்தில் தான் இவங்களுடைய கட்டடக்கலை இருந்திருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இவங்களோட பக்தி இலக்கியவாதிகளான ராமானுஜர், மத்துவர், இவங்க எல்லாருமே வந்து கொய்சாளர் காலத்தில் வாழ்ந்தவங்க தான். மத்துவர் எழுதிய ரிக் பாஷ்யம் அப்படிங்கிறது இந்த காலத்தில் எழுதப்பட்டது. கன்னட மொழியில் சிறப்பு பெற்ற ஹரிஹரர், ராகவங்கா, ஜனா போன்றவர்கள்லாம் இந்த காலத்தில் வாழ்ந்திருக்காங்க. இவங்க காலத்தில் வந்து வீர சைவம் சிவ வழிபாட்டு பிரிவு வந்து வளர்ச்சியுற்றிருக்கு. இவங்களுடைய நிர்வாக அமைப்பை வந்து பஞ்ச பிரதான் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. அடுத்து யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதான சின்னங்கள் வந்து பேலூர் அந்த கோயில், அப்புறம் ஹலப்பேடு கோயில். ஸோ பேலூர் அண்ட் ஹலப்பேடு கோயில்கள் எல்லாமே யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது. இது கொய்சாளர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. ஸோ இதோட பார்த்தோன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அடுத்து நான் சொன்ன மாதிரி பல்லவர், சேரர், சோழர், பாண்டியர்கள் அந்த டாபிக்ஸ் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு, பாமினி பேரரசு, அது எல்லாமே வரும். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.